டாட்டூ போட்டுக் கொள்பவர்களுக்கு இரத்த புற்றுநோய் ஏற்படும் அபாயம் 21% அதிகமாக இருப்பதாக ஸ்வீடன் நாட்டு ஆய்வு முடிவில் தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்து மருத்துவ நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் பின்வரும் தொகுப்பில். உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பிடித்தமான டிசைன்களில் டாட்டூ போட்டுக் கொள்ளும் பழக்கம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களிடையே அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. தம்மை மாடனாக காட்டிக்கொள்ள விரும்புபவர்கள் உடை, முகம் மற்றும் சிகை அலங்காரத்திற்கு இணையாக டாட்டூ போட்டுக் கொள்வதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் விதிகளை முறையாக பின்பற்றாததாலும் டாட்டூ போடுவதற்கு பயன்படுத்தும் ஊசியை சுகாதாரமான முறையில் கையாளாததாலும் டாட்டூ ஊசி மூலம் சிலருக்கு HIV தொற்று பரவிய நிகழ்வுகள் பெரும் அதிர்விளைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஸ்வீடன் நாட்டின் லண்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் டாட்டூ போட்டுக் கொள்பவர்களுக்கு இரத்த புற்றுநோய் ஏற்படும் அபாயம் 21% வரை அதிகமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சென்னை சாலை கிராமத்தைச் சேர்ந்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் அன்புமாறனிடம் பேசினோம். கேன்சர் வரும்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வு முடிவை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 15 to 20% வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது வந்து டாட்டூனால மட்டுமே அப்படின்னு இல்லை, அதுக்குன்னு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதாவது ஒரு பேஷண்டோட ஹெல்த் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அவங்க ஸ்மோக் பண்றாங்களா, ஆல்கஹால், அதாவது அதுவும் ஒண்ணு இருக்கு. மரபணு சம்பந்தப்பட்டதும் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு பரம்பரை வியாதி கேன்சர் அந்த மாதிரி இருக்கும் போது அந்த சான்ஸ் நம்ம கொஞ்சம் எடுத்துக்க தான் வேணும். பட் டாட்டூயிங் பண்ற போது 20%, 15 to 20% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கேன்சர்ன்றது உண்மைதான். பிளட் கேன்சர் அபாயம் மட்டும் தானா, இல்ல வேற என்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு? யூஸ்வலி வந்து டாட்டூ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஹைலி வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர், எப்பவுமே பிளட் வெசல்ல இருந்து அப்புறம் லிம்ஃப் நோட்ஸ் போயிட்டு நெறி கட்டிகள்ல தான் யூஸ்வலா மோர் காமனா இருக்கும். லிம்போமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ஏரியால, ரொம்ப லார்ஜ் ஏரியால பண்ணும்போது மெலிக்னன்ட் மெலனோமா இல்லைன்னா வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, ஸ்கின் கேன்சர்ஸ் அந்த மாதிரி வரதுக்கு ரொம்ப ஈஸியான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்வீடன் நாட்டின் தேசிய புற்றுநோய் பதிவேட்டில் உள்ள தரவுகளை கொண்டு இந்த பகுப்பாய்வை ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். கார்சினோஜன்ஸ் எனப்படும் புற்றுநோய்க்கான காரணி டாட்டூ போடுவதற்கு பயன்படுத்தப்படும் மையிலும் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். டாட்டூ போட்டுக்கிறதே ஆபத்தானதா, இல்ல யாரெல்லாம் போடவே கூடாது? டாட்டூ போடுறது வந்து ரிப்பீட்டேட்டிவா பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட மரபணு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கேன்சர் அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கு. அவங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஏற்கனவே ஹிஸ்டரியில இருக்கு. இல்ல பேஷண்ட் வந்து ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆல்கஹால் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, டயாலிசிஸ் எடுத்துக்கிறாங்க, இல்ல வாத பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்யூனோசப்ரசன் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது பெட்டர் டு அவாய்ட் டாட்டூயிங், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஃபார் ரிஸ்க் எடுக்கிறத விட நமக்கு இந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்குன்னு தெரியும் போது நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணி போறது நல்லதுன்னு சொல்லுவோம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் மாதிரி. ஆல்ரெடி டாட்டூ போட்டிருக்கிறவங்க ரிமூவ் பண்ணிடுறது பாதுகாப்பு தருமா? ரிமூவ் பண்றதுனால வந்து உங்க கேன்சர் இன்சிடென்ஸ் கம்மியாக போறது இல்லைன்னு சொல்லித்தரேன். அதுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் இஃப் யூ ஃபீல் ரெக்கரண்டா நீங்க சொல்ற மாதிரி மாசம் ஒரு டாட்டூ பண்ணிக்கிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதாவது ஹை சான்ஸ் ஆஃப் கெட்டிங் ஸ்காரிங் வரும். அதாவது இப்ப நம்ம கையில அடிப்பட்டா தொலைம்பு விடுறது இல்லையா, அந்த மாதிரி ஸ்கார் வரும்போது அதுல இருந்து சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கேன்சர் இஸ் மோர் ஹை. இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மெலிக்னன்ட் மெலனோமா, அப்புறம் வந்து ஸ்குவாமஸ் செல் கேன்சர், இதெல்லாம் வந்து ஸ்கின்ல வரதுக்கு ரொம்ப ஈஸியான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த ஆய்வு டாட்டூ போட்டுக் கொண்டவர்கள் மற்றும் போட்டுக் கொள்ளாதவர்களின் ஒப்பீடு மட்டும்தான் என விளக்கம் அளித்துள்ள ஆய்வாளர்கள் டாட்டூ போட்டுக் கொண்டவர்களிடம் புகை, மது பழக்கம், உணவு, வாழ்க்கை முறை என பிற காரணங்கள் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்படவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.